ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் வித் அஸ் தமிழ். இன்னைக்கு நாம் சுவையான நோன்பு கஞ்சி கொஞ்சம் அளவில் வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்கின ஒரு தக்காளி, பொடியாக நறுக்கின 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, சிறிய துண்டுகளாக நறுக்கின ஆட்டுக்கறி 50 கிராம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன்லேயும் பாதி கரம் மசாலா சேர்த்து 2 நிமிஷம் சேர்த்து எல்லா பொருளும் நல்லா வதங்கி வர கலந்து விடணும். வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் கொரகொரப்பாக அரைச்ச பச்சரிசி 100 கிராம் சேர்த்து 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து 4 கப் தண்ணி ஊற்றி தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி 7 விசில் விட்டு எடுத்துக்கணும். ப்ரெஷர் அடங்கினதும் குக்கரை திறந்து நல்லா கலந்து விட்டு 4 டேபிள் ஸ்பூன் அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்து நல்லா கலந்து 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கினா சுவையான நோன்பு கஞ்சி ரெடி. வீட்டிலேயே கொஞ்சமாக நம்ம எப்படி நோன்பு கஞ்சி செய்கிறதுன்னு பார்த்துட்டு முதல் தடவை வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் வித் அஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.